அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்டு பாலிட்டி புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வித் ஷார்ட்கட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். குரூப் 2வில் வந்து பாலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 11th 12th புக் பேக் முடிச்சிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது. இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா நகர அரசு. ஆப்ஷன் ஆ நகர அரசு. இந்த போலீஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் நகர அரசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் என்பது யார், எதனை, எப்போது, எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலோட மைய கருத்தை கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ ஹெரால்டு லாஸ்வெல். யாரு? ஹெரால்டு லாஸ்வெல். இங்கேயும் ஹெரால்டு லாஸ்கி இருக்கு, இங்கே ஹெரால்டு லாஸ்வெல் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அரசியல்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆவாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல நிற்கிறப்ப நிறைய காசு இதாகும் இல்லையா, லாஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அரசியல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லாஸ் ஆவாங்க. அப்புறமேட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா யார் வேணாலும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பெறுவார்கள், சிறப்பாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க. அந்த வெல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு வெல்டன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வெல் அதாவது சிறப்பா இதெல்லாம் பெற்று விடுவார்கள் அப்படி லாஸ் ஆனதையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். எனது விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வதாகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டேவிட் வந்து ஈஸ்ட் பக்கம் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸ்ட்னா கிழக்கு பக்கம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு டேவிட் ஈஸ்ட் பக்கம் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ கௌடில்யர் மற்றும் திருவள்ளுவரை வந்து சொல்லுவாங்க. மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் யாரு? கௌடில்யர், திருவள்ளுவர். கௌடில்யர் அப்படின்னா இவருடைய இன்னொரு பேர் தான் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. அதுல அரசியல் சிந்தனை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதே மட்டும் திருவள்ளுவர் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு இயலையே நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஸோ இவங்க தான் பழமையான அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வலிமை மற்றும் அதிகாரம். வலிமை மற்றும் அதிகாரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சட்டம் வந்து வலிமையா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கீகாரம் கொடுத்தா, அதாவது அங்கீகாரம் கொடுத்தாதான் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, 6th கொஸ்டின். அதிகாரத்தை ஈண்டெடுக்கிறது என்றும் அதுவே உயர் குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ராபர்ட் மிட்செல்ஸ். யாரு? ஆப்ஷன் ஆ ராபர்ட் மிட்செல்ஸ். அதிகாரத்தை ஈண்டெடுக்கிறது என்றும் அதுவே உயர் குடியினவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறதுன்னு சொன்னது யாரு? ராபர்ட் மிட்செல்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதிகாரத்தை ஈண்டெடுக்கும் போது ராபர்ட் வந்து எங்க நின்னா மிடில்ல நின்னா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, ஈண்டெடுக்கும் போது ராபர்ட் வந்து மிடில்ல நின்னா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஆ அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை யாரு? அரிஸ்டாட்டில். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அது அரசியல் அரிஸ்டாட்டில்னு ரைமிங்கா இருக்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, மனிதன் இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் யாரு அப்படின்னா அதுவும் யாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான். ஆப்ஷன் இ அரிஸ்டாட்டில். அப்ப விலங்கு அப்படின்னாவே என்ன செய்யும்? அரிக்கும் தானே. அப்போ மனிதன் வந்து இயற்கையில் அரசியல் விலங்கா இருக்கிறப்ப அரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவியலான கூர்நோக்கலுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நிக்கோலா மாக்கியவெல்லி. ஆப்ஷன் ஆ நிக்கோலா மாக்கியவெல்லி. ஆப்ஷனா நிக்கோலா மாக்கியவெல்லி. அதாவது மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவான கூர்நோக்களுடன் கூடிய மதச்சார்பற்ற பார்வைக்கு மாத்தினது யாருன்னா நிக்கோலா மாக்கியவெல்லி. ஓகே, இது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மதச்சார்பற்ற நிலையில இருக்கக்கூடியவங்க நிக்காம என்ன செய்வாங்க? ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மதச்சார்பற்ற, அதாவது மதத்தை சார்ந்தவங்க தான் டான்ஸ் ஆடணும்னு கிடையாது, மதச்சார்பற்றவங்களும் நிக்காம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ ஃப்ரீமேன். ஆப்ஷன் ஆ ஃப்ரீமேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமோ, வரலாறு அப்படிங்கிறது வரலாற்றுல கடந்த காலமா இருந்தாலும் சரி, நிகழ்கால வரலாறா இருந்தாலும் சரி, மேன்னா ஆண்கள் தானே, ஆண்கள் தான் வந்து ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, வரலாறுல கடந்த காலமா இருந்தாலும் சரி, நிகழ்காலமா இருந்தாலும் சரி, ஆண்கள் தான் ஃப்ரீயா இருக்காங்க, பெண்களால ஃப்ரீயா இருக்க முடியல அப்படிங்கிற ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
செகண்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரசு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நிக்கோலா மாக்கியவெல்லி. ஆப்ஷன் ஆ நிக்கோலா மாக்கியவெல்லி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, நிக்காம இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, லெவியதான் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஹாப்ஸ். ஆப்ஷன் ஆ ஹாப்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த லெவியதான் அப்படிங்கிறது லிவிங்ஸ்டனுக்கு தான் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். லிவிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கா இல்லையா, அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு லிவிங்ஸ்டன் தான் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தான் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ் வருபவைகளுள் எது அரசியல் உள்ள குடிமக்களுடைய தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நிலப்பரப்பு. ஆப்ஷன் ஆ நிலப்பரப்பு. குடிமக்களுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடியது. இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் இருக்கணும் தானே சொல்றாங்க, அதுக்கப்புறம் வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணம் எதுனா நிலப்பரப்பு. அடுத்த கொஸ்டின், கீழ் வருபவைகளுள் எது அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ அரசமைப்பு. ஆப்ஷன் ஆ அரசமைப்பு. அரசோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் எது, இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாடுகளிலிருந்து முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதே நவீன அரசுகளில் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டு ஒரு மேற்கோள் கொடுத்து அது சொன்னது யாரு அப்படின்னா எலியட். ஆப்ஷன் ஆ எலியட். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நிலப்பரப்பு மீதுல நிறைய எலி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவர்களில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ ஜீன் போட்டின். யாரு, ஜீன் போட்டின். ஓகே, நவீன காலத்துல இறைவன் வந்து என்ன வந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நவீன காலத்துல இறைவன் வந்து ஜீன்ஸ் போட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, கீழ் வருபவைகளுள் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த மத கடமைகள். ஆப்ஷன் இ மதக்கடமைகள். அதாவது நவீன அரசோட பணி கிடையாதுன்னு சொல்றாங்க. இடர்காப்பு மற்றும் பாதுகாப்பு இது வந்து நவீன அரசோட பணி தான். அத்தியாவசிய சேவைகளை வழங்குதலும் நவீன அரசோட பணிகள் தான். பொருளாதார பணியும் நவீன அரசோட பணிகள் தான். எது இல்லை அப்படின்னா இந்த மத கடமைகள் தான் வராது. ஆப்ஷன் இ மத கடமைகள். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் தான். இது ரொம்பவே முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மதிய உணவு திட்டத்தை தான் எல்லா மாநிலங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் இந்த மதிய உணவு திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1920 நீதி கட்சியில இருந்த யாரு, பிட்டி தியாகராஜ செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு சிஎம்ஆ. அவர் தான் வந்து சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் வந்துட்டு இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் 1954 சிஎம்ஆ பொறுப்பேற்ற காமராஜர், கல்விக்கண் திறந்த காமராஜர் இருக்காருலே, 54 பதவி ஏற்றாரு. ஏற்றுட்டு 1956 to 57 அவர் வந்து எட்டயபுரம், அதாவது பாரதி பிறந்த ஊர் இருக்குல்ல எட்டயபுரம், அந்த எட்டயபுரத்துல வந்து முதல்ல அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. இந்த எட்டயபுரம் வந்து இப்ப தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகே, அடுத்து வந்து 1982 அதாவது 1977 சிஎம்ஆ பொறுப்பேற்ற எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1982 வந்து அதை வந்து சத்துணவு திட்டமா மாத்துறாரு. இது வந்து எங்க அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா திருச்சி பாப்பாக்குறிச்சி கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இந்த சத்துணவு திட்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து யாருன்னா 1989 to 91 இருந்த மு கருணாநிதி அவர்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து முட்டை கொடுத்தாரு. அடுத்து 2011 to 2016 வந்துட்டு பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்கள் வந்து மசாலா முட்டையுடன் கூடிய உணவுப் பொருட்களை வந்து 2013 வந்து சேர்த்தாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னன்னா மதிய உணவு திட்டத்தோட ஒரு ஹிஸ்டரி அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 2013 தான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சுண்டல், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தாங்க. இப்போ கூட வந்து என்னது காலை உணவு திட்டமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ வச்சிருக்காரு. ஓகே, இதை நான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பகுதி 4. ஆப்ஷன் ஆ பகுதி 4. அதாவது பகுதி 1 வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லும். பகுதி 2 வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பத்தி சொல்லும். பகுதி 3ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லும். இந்த மக்கள் நல அரசு அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க.
இது வந்து மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எது இந்த பகுதி 4. ஓகே, நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்து தேர்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா போட்டீன். யாரு? போடீன். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இறைவனே தந்தையா இருந்தாலும் மனைவிய போடின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் யாரு அப்படின்னா ஆஸ்டின். ஆப்ஷன் ஆ, ஆஸ்டின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தன் இறைவன்ட்ட எல்லா ஆசையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்டின் ஆசை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் இறைவன் எல்லா ஆசையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த அரசாங்கம். ஆப்ஷன் ஆ, அரசாங்கம். இறையாண்மையோட உறைவிடம் எது? இந்த அரசாங்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா அமெரிக்கா. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. ஓகே, அதாவது அங்க ஸ்டேட்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் இருக்கும், சென்ட்ரலுக்கும் சிட்டிசன்ஷிப் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரே சிட்டிசன்ஷிப், ஒரே ஒரு ஓட்டர் ஐடி தானே வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், அங்க 2 சிட்டிசன்ஷிப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ரூசோ. யாரு? ரூசோ. இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை உறைவிடமாக கொண்டதாகும் என கூறியவர் ரூசோ. ஓகே, இது எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா அதாவது ரூம்ல சோ வந்து அவருடைய பொது விருப்பத்தோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ரூசோ அப்படிங்கிறத இந்த ரூவை வந்து ரூம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோன்றது ஒரு நடிகர், அவரை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரூம்ல சோ வந்து பொது விருப்பத்தோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. சுதந்திரம் என்ற நூலை எழுதியது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜே.எஸ். மில். யாரு? ஆப்ஷன் ஆ, ஜே.எஸ். மில். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுதந்திரம் வேணும்னு சொல்லி மில்லுக்காரங்களா போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்ன எனில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் இ, மேற்கூறிய அனைத்தும். அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்னன்னா பத்திரிகை சுதந்திரமும் வந்துடும், சுதந்திரமான நீதித்துறையும் வந்துடும், குடிமக்களின் சுதந்திரமும் வந்துடும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின். இந்திய அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எங்க இருந்து அடிப்படை உரிமைகளை வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காட்ட இருந்து தான். ஆப்ஷன் ஆ, அமெரிக்காட்ட இருந்து தான் இந்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்காட்ட இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போனா அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ, மார்க்ஸ். ஏன்னா ஆப்ஷன் ஆ, மார்க்ஸ். ஸோ இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மூலதனம், அதாவது கேபிட்டல் வந்து நல்லா, நம்ம கேபிட்டல்னா பணம் தானே, மூலதனம் நல்லா வந்து வேணும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துருக்கணும் பரீட்சையில அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஃபோர்த் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொதுவெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சுதந்திர உரிமை. ஆப்ஷன் ஆ, சுதந்திர உரிமை. அதாவது பொதுவெளியில நம்ம கருத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு வழிவகை செய்யும் உரிமை இந்த சுதந்திர உரிமை. எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி உரிமை, மத உரிமை, எப்படி இந்த ஆர்டிகல்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த சுதந்திரமான வெளிப்படுத்தும் உரிமை இதுல கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து கிடையாது, இந்த சுதந்திர உரிமை தான். வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி, குடிமையியல் உரிமைகள். என்னது? குடிமையியல் உரிமைகள். இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா நல்லா வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்? குடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டுக்கலாம். அடுத்து உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள். ஆப்ஷன் இ, மனித உரிமைகள். அதாவது மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு லெசனே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை பாருங்க. அதுல வந்து அந்த யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து என்னன்னா இந்த ஆர்டிகல்ஸ், இந்த மனித உரிமைகள் பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மனித உரிமைகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லாவே தெரியும். ஆப்ஷன் ஆ, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அவர் தலைமையில தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவுக்குழு வந்து என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை எது அப்படின்னா இந்த மக்களாட்சி முறை தான். இது மக்களாட்சி முறை. இது சுதந்திரமும் வேணும், சமத்துவமும் வேணும். இது கண்டிப்பா இருக்கணும். எதுல அப்படின்னா இந்த மக்களாட்சியில. நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு
காவலில் வைப்பது எது அப்படின்னா இந்த தடுப்பு காவல். மற்ற 3மே என்ன அப்படின்னா நீதி பேராணைகள், அதாவது ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹேபியஸ் கார்பஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா மேண்டமஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ப்ரொகிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டோட பாதுகாப்பு கருதி ஒருவரை வந்து தடுப்பு காவலில் வைக்கலாம் அப்படிங்கிறது தடுப்பு காவல். ஆன்சர் என்ன? தடுப்பு காவல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அரசமைப்பு சட்ட பரிகாரம் இது வந்து எந்த உறுப்பு அப்படின்னா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் ஆப்ஷன் இ உறுப்பு 32. உச்சநீதிமன்றத்துக்கு எது வரும்னா உறுப்பு 32 வரும் இப்ப சட்ட பரிகாரம் பெறதுக்கு. அதே மாட்டா வந்து என்னன்னா ஹை கோர்ட்னு எடுத்துக்கிட்டோம், அதாவது உயர் நீதிமன்றம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 226 வரும். அதாவது அரசமைப்பு மூலமா நம்ம சட்ட பரிகாரம் பெறக்கூடிய அந்த உரிமை. இது ஆர்டிகல் 32 அதுல தான் வந்து இந்த நீதி பேரணைகளும் வந்துரும். ஆர்டிகல் 26ல வந்து ஹைகோர்ட்டுக்கு அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கே போகணும்னா அதுக்கு வந்து ஆர்டிகல் 32. இதுவே ஹைகோர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆர்டிகல் வந்து 226. இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து அடிப்படை உரிமை மற்றும் பிற உரிமைகள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கூட போகலாம். ஆனா அடிப்படை உரிமை கிடைக்கல அப்படின்னா டைரக்டா நம்ம உச்ச நீதிமன்றத்தையே நாடலாம் அப்படின்ற வந்து சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கான உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32. ஓகே, அடுத்து பாருங்க. அனைவருக்கும் பொதுவான குடிமையில் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். எது? இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மூலமாக தான் அதான் என்ன செய்யறோம் அப்படின்னா பொதுவான குடிமையில் சிவில் சட்டம் அப்படிங்கிறத அடையாளம் காண்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்து 5th லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஆ மக்களின் ஆட்சி. அதாவது மக்களாட்சினா என்ன அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களை ஆட்சி செய்வதுன்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கோட்ஸ் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்களாட்சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு வகையான அரசாங்க வகை. மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க வகை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா மக்களின் ஆட்சி. மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை எது? மக்களின் ஆட்சி. அடுத்து பாருங்க. சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது எதுனா சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். ஆப்ஷன் ஆ சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். சமூக மக்களாட்சி எதை வந்து வலுவா நம்புது? சமூக வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். நல்லா பாத்துக்கோங்க. இப்ப ஆப்ஷன் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். மனித உரிமையா, சுதந்திரமா, சமதர்மமா அப்படின்றப்ப இந்த சுதந்திரத்திலேயே இதையும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ சமூக மக்களாட்சினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா சம வாய்ப்பு கிடைக்கணும், பிளஸ் சுதந்திரமும் கிடைக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசுல தான் நேரடி மக்களாட்சி வந்து நடைமுறையில இருக்கு. ஆப்ஷன் ஆ சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசுல. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நேரடியா மக்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து குடியரசு தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நேரடியா மக்களுக்கு ஸ்வீட் கொடுத்து குடியரசு தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். எது? ஆப்ஷன் ஆ பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். பொருளாதார மக்களாட்சி எதை வந்து அடிப்படையாக கொண்டுள்ளதா? பொருளாதார உரிமையும் இருக்கும், சமூக சமத்துவமும் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா எம்.என். ராய். யாரு? எம்.என். ராய். தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி, அதாவது தீவிரவாதிகள்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு முன்னே வந்து எம்.என். என்ன செய்வாரு? ரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தீவிரவாதிகள்லாம் வந்து என்னது எந்த நேரம் வேணாலும் வந்து அவங்க இறக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு தீவிரவாதிகளுக்கு முன்னாடி வந்து எமன் ரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்களின் அதிகாரம். தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறதுனா மக்களுடைய அதிகாரமா நம்பப்படுது. ஓகே, அடுத்து பாருங்க. பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சமூக பாதுகாப்பு. என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் இ சமூக பாதுகாப்பு. பாதுகாப்பு மக்களாட்சி சமூக பாதுகாப்பு தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க. மார்க்சிய கோட்பாடானது
மக்களாட்சியை இந்த சமூக சூழலில் காண்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சமூக குழு. மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியை இந்த சமூக சூழலில் காணப்படுகிறதுனா ஆப்ஷன் இ சமூக குழு. இது சமூக குழு. அடுத்து பாருங்க, மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா இந்த மார்க்சிய கோட்பாடு. எது மார்க்சிய கோட்பாடு. மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து, எது முதலாளித்துவத்தோட வீழ்ச்சியை ஆதரித்து சமூக புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுத்ததுன்னு கேட்டால் மார்க்சிய கோட்பாடு. அப்போ முதலாளித்துவம் வீழ்ச்சி அடைந்து புரட்சிகர மாற்றம் வேணும்னா அதுக்கு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய மக்களாட்சியில் சிறப்பம்சங்கள்ல ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி. ஆப்ஷன் இ நாடாளுமன்ற மக்களாட்சி. எது இந்திய மக்களாட்சியில சிறப்பம்சத்துல ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் விட்டாச்சு. பன்மயத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது அப்படின்னா போட்டி சமநிலை. எது போட்டி சமநிலை. ஆப்ஷன் இ போட்டி சமநிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம 5 லெசன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.